மகாராஜன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ட்ரெயினர்ஸ் மேடைக்கு வரவும். இவங்க 2 பேரால் என் பேரை இவர், என் மகன் மூத்தவன் கணேசனுடைய மைந்தன், 9 வயசு ஆகுது. நேஷனல் அவார்டில் துப்பாக்கி சூட்டில் வெண்கல பரிசு பெற்றிருக்கார். அதுக்கு ட்ரெயினர்ஸ் இவங்க 2 பேரும். சரியா? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் சிறப்பாக வரணும். அப்போதே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்பொழுது அவர்களுக்கு சீல்டு வழங்கி பொன்னாடை போர்த்தி ஒரு தங்க காசும் பரிசு. என்ற பேரன் உலகத்திலே ஒரு ஒலிம்பிக்கில் வரணுங்கிறது என்னுடைய லட்சியம். அதுக்கு இவங்க துணை புரிவாங்க. ஒரு குருவாக இருந்து எப்படி எங்கள் கோபாலாசாமி வீட்டில் எனக்கு துணை புரிஞ்சாங்களோ அது மாதிரி அவங்க துணை புரிவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு நிமிஷம் பேசியா? Good morning. I am Maharaja. Welcome to all of you. I am Jyotisha Kanagambika festivals. I am proud of you. My grandpa is a best astrologer in Virudhunagar. என் ஐயப்பா 32 வருட காலங்களாக ஜோதிட துறையில் இருக்கின்றார். எண்ணற்ற பல பதக்கங்களையும் தலை சிறந்த பேராசிரியராகவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் அன்னதானமும் அவர்களுக்கு தேவையானதையும் வழங்கி வருகின்றார். என் ஐயப்பாவிடம் வந்து ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை கூறுகிறார்கள். அவர் தீர்த்து வைக்கின்றார். நல்ல முறையில் வாழ வைக்கின்றார். என் ஐயப்பா மிகவும் நல்ல மனிதர். இவரின் வாழ்வில் கிடைத்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன், தலை வணங்குகிறேன், கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். நான் அவரை போலவே வளரும்போது என்னால் முடிந்த உதவிகளை அனைவருக்கும் செய்வேன். இந்த மேடையில் பேச வாய்ப்பு தந்த ஐயப்பாவிற்கும் ஜோதிடர்களுக்கும் கன் ஷூட்டிங் சார் அண்ட் மேமுக்கும் நன்றி. வாழ்த்துவதில் பெருமை அடைகின்றேன். நிச்சயமாக அடுத்து என் பேரன் அடுத்த வாரம் தருமபுரியில் போய் ஷூட்டிங் போகிறான். அதுக்கு அடுத்த மாதம் சென்னையில் போகிறான், டெல்லி போகிறான். அதுக்கு அடுத்த மாதம் தாய்லாந்தில் போய் ஷூட்டான். 9 வயசு ஆகுது. நான் வரமிருந்து தவமிருந்து பெற்ற குழந்தை என் பேரன். இன்னைக்கு பிள்ளை பிறக்கும் சொன்னேன். என் முன்னாடி கேட்குறா, காலையில் ஆயிடுச்சு பிள்ளை போகிறலாம் என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறா. நான் வெளியே போகிறேன். போகும்போது சொன்னேன், இறைவன் ஒருத்தர் இருந்தால் இன்னைக்கு பிறப்பான் அப்படின்னு. 11 மணி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. டாக்டரை பார்க்குறாங்க. கர்ப்பப்பையில் தண்ணி இல்லை, இப்போ எடுக்கலாம், உங்கள் மருமகளுக்கு ஆபத்துன்னு சொன்னால் என் பொண்டாட்டி டைம் குறிங்கன்னா நீ சொல்லி கேட்குறதுக்கு நான் யாருன்னு கேட்டேன். நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? என்னுடைய மனநிலை அப்படி. நான் பிறந்த ஆயில்ய நட்சத்திரத்திலேயே அந்த குழந்தை பிறக்கும் என்று சொன்னேன். ஆயில்ய நட்சத்திரம் ரிஷப லக்னம். அவனை ஜெயிக்கிறது அவ்வளோ லேசாக முடியாது. ஒரு ஆண்டுகள் அதுக்காண்டி தாடி வீசியோடு இருந்து திருச்செந்தூர் முருகன்ட்ட கொண்டு சேர்த்தேன். ஒவ்வொரு பேர பிள்ளைகளும் பேத்திகளும் பிறக்கும் போது தவம் இருந்து தான் பெற்றிருக்கேன். சரியா? இதை நீங்களும் கடைபிடித்தீர்களானால் உங்கள் வீட்டிலும் இதை போல் ஒரு குழந்தை பிறக்கும். சரியா? பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்து உங்களை நல்ல செய்தியோடு பார்க்கணும்.